வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க முழுக்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட பயண அனுபவங்கள் தான் இந்த புத்தகம். ஒரு சாப்டர்லேயுமே ஒரு இடத்தை பற்றியும், அங்கே உள்ள சூழ்நிலைகள் பற்றியும், அங்கே உள்ள மனிதர்கள் பற்றியும், இயற்கையை பற்றியும், அங்கே ஏதாச்சும் வரலாற்று நிகழ்வுகள் ஏதாச்சும் நடந்தது அதை பற்றியுமே அவ்வளோ அழகாக விவரிச்சிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தாலுமே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த விவரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது தோணும். இது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பயண கட்டுரை புத்தகம் ஆனந்த விகடனிலே இதுக்கு முன்னாடி இது வந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன பகுதியாக அது எல்லாத்தையுமே தொகுத்து தான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இந்த பயண கட்டுரை புத்தகத்தை நம்ம படிக்கும்போது இதில் ஒரு 50 சாப்டர்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு 20 இடத்துல ஒரு 10 இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு இந்த புத்தகம் உங்களை மாற்றும், பயணம் பண்ண வைக்கும். அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. இது ஒன்றும் ஒரு 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபா கொடுத்துலாம் பயணம் பண்ண வைக்காது. இங்கேருந்து கன்னியாகுமரியில் இங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரத்தில் அங்கே உள்ள ஒரு மலைப்பகுதியில் அங்கே உள்ள கிராமவாசிகள், அங்கே உள்ள மலைவாழ் மக்களை பற்றி ஒரு அழகாக அந்த இடத்த பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம போகலாமே, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பயண கட்டுரைகள்லாம் அவ்வளோ அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் வெள்ளாம்பி என்ற இடத்துல காணிக்காரர்கள் அப்படின்ற ஒரு ஆதிவாசிகள் இருக்கிறாங்களாம். அந்த காணிக்காரர்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். ஸோ அந்த காணிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குது அதை பற்றி தான் அவ்வளோ அழகாக விவரிச்சிருக்காங்க. ஸோ அந்த இப்போ நம்ம அந்த காணிக்காரர்கள், அந்த பழங்குடி மக்கள், அந்த ஆதிவாசிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட நம்பிக்கை என்ன, அவங்களோட தினமே அவங்க என்ன மாதிரி வேலை பார்ப்பாங்க, அவங்க எதை நம்புகிறாங்க, அந்த காட்டில் எப்படி கதை சொல்கிறாங்க, அதை தான் முழுக்க இதை சொல்லியிருக்காங்க. நான் அதில் கொஞ்சம் விஷயத்தை இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில விஷயத்தை படித்தே காட்டுறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காணிக்காரர்கள் அப்படின்ற ஒரு ஆதிவாசிகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆதிவாசிகள்னால் படத்தில் காட்டுற மாதிரி இலத்தலையை போட்டிருப்பாங்க, எண்ணிக்கையற்ற பாலுணர்வு வைப்பாங்க, இல்லைனா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கொல்லுவாங்க, அந்த மாதிரி வேட்டையாடுவாங்க, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் படத்தில் காட்டுறாங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை மலைப்பகுதியில் வெள்ளாம்பி என்ற இடத்துல உள்ள அந்த காணிக்காரர்கள், அவங்க வாழ்கிற அந்த ஆதிவாசி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட உபசரிப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம படங்களில் நம்ம காட்டினது ரொம்ப ரொம்ப தப்பானது. இவங்க போனப்போ இவங்களோட உபசரிப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, இயற்கையை நம்புவாங்க, மலைகளை அவங்க கடவுளாக நம்புகிறாங்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ், அந்த மலையில் போய் நிற்கிறோமோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கடவுளாக நம்புகிறாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த காட்டு முயல், கோழி, இந்த பன்றி, இந்த மாதிரிலாம் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்சளவு வேறு மாதிரி இந்த காட்டு மரங்கள் இருக்குல்ல, அந்த காஞ்ச மரங்களை விற்கிறது, அப்புறம் அதுலேருந்து ஏதாச்சும் காட்டில் உள்ள பொருள் எடுத்து ஏதாச்சும் விற்கிறது, அந்த மாதிரி நிறைய தேன் எடுத்து விற்கிறது, இந்த மாதிரி நிறைய மாறிட்டாங்க. ரொம்பலாம் அவங்க பெருசாக வேட்டையாடுறதில்லை அப்படின்றாங்க. அந்த காணிக்காரர்கள் ஆதிவாசி மக்களை பற்றி அவங்க காலையிலே ரொம்ப ரொம்ப வேலைக்கு கிளம்பிடுவாங்களாம். ரொம்ப உடம்பு உழைப்பு அவ்வளோ போடுவாங்களாம். காலையில் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்களாம். காடு ஃபுல்லாக வேட்டையாடுறதா இருக்கட்டும், இந்த தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், ஃபுல்லாக பார்ப்பாங்களாம். சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கெலாம் அவங்க இடத்த தேடி வந்துடுவாங்களாம். அந்த குகையிலையும் மரங்கள்லையுமே வீடு கட்டி அவங்க வாழ்வாங்களாம். அதுதான் அவங்களோட வீடாம். மலைகளை கடவுளாக நம்புகிறாங்களாம், இயற்கையை கடவுளாக நம்புகிறவங்களாம். சூரியன் மறைஞ்சவொடனே அதுக்கு மேலே அவங்க சாப்பிடலாம் மாட்டாங்களாம். அவ்வளோதானே அவங்களோட சாப்பாடெல்லாம். ஆண்கள் வெளியில் தான் படுத்திருப்பாங்களாம். அந்த குகைக்குள்ளே வீடு கட்டிடுவாங்களாம், மரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, பாறைகளில் வீடு கட்டியிருப்பாங்களாம். அதெல்லாம் தூங்காமல் வெட்ட வழியில் தான் படுத்துவாங்களாம். சூரியனை பார்த்துக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் நைட் நேரத்தில். இன்னொன்று அந்த சூரியன் எப்படி உருவாகுது, எப்படி மறையிறதை பார்த்தே அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்கக்கூடியவங்களாம். நம்ம இங்கே என்னென்ன கதை பேசுகிறோமோ, அந்த கொலையாக முந்திரிக்க அந்த பாட்டில் அவங்களுமே அந்த கதையை அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்களாம். அதுக்கப்புறம் 2 பாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா நல்லா அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. என்னென்னா அதையுமே நான் சொல்லிடுறேன். கொலையாக முந்திரிக்கா, நிறைய சுற்றிவா, கொள்ளை அடித்தவன் எங்கே இருக்கான், கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்மலாம் சுற்றி உட்காந்து அந்த பாட்டு பாடுவார்ல, அது அங்கேயுமே பாடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொள்ளை அடித்தவன் எங்கே இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொள்ளை அடித்தவன் யாருன்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாமே வனத்துறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்து பயப்படுற ஒரே ஆள் வனத்துறை மட்டும்தான். வனத்துறைக்காக இவங்க நிறைய களப்பணிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்து பயப்படுற ஒரே ஆள் அந்த வனத்துறை ஆளுங்க மட்டும்தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து சில டிஸ்டர்பன்ஸ் வரும்போல் அதையுமே அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுவோம்ல, அதை அவங்களுமே அந்த சின்ன பிள்ளைங்களோட நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லி அந்த பாட்டை அவங்களுமே பாடி அவங்களுமே கிச்சு மூட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொன்று அவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா, நிறைய கதை சொல்லுவாங்களாம். பாறைகளே அவங்க பாறையை பற்றி என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, பாறைகள் இதுக்கு முன்னாடி நிறைய கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்குமா. அது கதை சொல்லி 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 அது அப்படியே பாறை ஆகிடுச்சான். அதனால் பாறையை கடந்து போகும்போது அது நம்மள்கிட்ட கதை கேட்குமா. சில பேர் பாறை கிட்ட நின்று
கதை சொல்லுவாங்களாம். ஏன்னா அது கதை சொல்லி சொல்லி தான் வந்து எல்லா மலைகள்கிட்டையும் போய் கதை சொல்லி சொல்லி வந்து அது அப்படியே பாறையை வந்து உறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போலாம் வந்து பாறையை வந்து தாண்டி போகிறீங்களா, பாறை வந்து உங்கள்கிட்ட கதை கேட்கும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்களாம். பாறைகள் கிட்ட கதை சொல்லுவாங்களாம். பாறைகளே வந்து கதை சொல்லி தான் பாறையாச்சு, மனிதர்களே வந்து கதை சொல்லி தான் அவங்க பாறை ஆகிட்டாங்க அப்படின்றதையுமே அவங்க நம்பிக்கையாக அதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா நான் அந்த ஊர் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை இங்கே படித்து சொல்கிறேன். கீரிப்பாறை வனப்பகுதி பசுமையின் சாறு பொங்கக்கூடியது. வெயில் தரையிறங்க முடியாத மரங்களும் காட்டு ஆறுகளும் மலை அணில்களும் மேகம் முட்டும் பாறைகளும் கொண்டது கீரிப்பாறை. காணிகள் ஒடுக்கமான முகத்துடன் குள்ளமான உடலமைப்புடன் இருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த காணிகள் என்ற ஆதிவாசி மக்களை பற்றி சொல்கிறாங்க. காணிகள் ஒடுக்கமான முகத்துடன் குள்ளமான உடலமைப்புடன் இருக்கிறார்கள். படித்தவர்கள் மிக மிக சொற்பன்றாங்க. அவங்கள வந்து ஸ்கூல் முடித்தவங்களே வந்து 2 பேர் தான் வந்து ஸ்கூலை வந்து முழுமையாக முடிச்சிருக்காங்களாம். படித்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அதை பற்றியுமே இங்கே சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து படிக்கலை, பட் நாங்கள் வந்து இயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறோம், இந்த மலைகளை வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறோம். ஆனால் நீங்கள் படித்தவங்க, நீங்கள் தான் வந்து எதையுமே நம்ப மாட்டீங்க, இயற்கையை நம்ப மாட்டீங்க அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்லுவாங்க. ஆதிவாசிகள் குறித்து நம்மிடையே இருப்பவை பெரும்பாலும் மிகுந்த கற்பனையானவை. அவற்றை உருவாக்கியதில் பெரும்பங்கு திரைப்படங்களையே சாரும். தமிழ் திரைப்படங்கள் மூலம் ஆதிவாசிகள் என்றாலே இலைத்தலைகளை, அந்த இலைத்தலைகளை ஒருத்தரவங்க நான் சொன்னேன்ல, நிறைய பாலுணர்வு வச்சுக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய கொடூரமாக இருக்கவங்க அப்படின்றதான் திரைப்படம் காட்டியிருக்கு அப்படின்றாங்க. பட் இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதற்கு நேர்மாறாக ஆதிவாசிகளை அவர்களது இருப்பிடத்தில் சென்று நாம் காணும்போது அவர்கள் நமக்கு அளிப்பும் உபசரிப்பும் எளிமையும் இயற்கையை அவர்கள் நுட்பமாக புரிந்து கொள்ளும் விதமும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிவாசிகள் பெரும்பாலும் அதிகாலையில் தங்கள் வேலைகளை துவங்கி விடுகிறார்கள். கடுமையான உடல் உழைப்பாளிகள். வனத்துறையினருக்காக அவர்கள் களப்பணியில் ஈடுபடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப காலையிலே வேலை செஞ்சிடறாங்க. வனத்துறைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. காலையில் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள தாவரங்கள், அந்த கிழங்குகள், அந்த கீரைகள் அதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. சில இது வந்து வேட்டையாடியுமே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து விறகு விற்கிறதுலையும் தேன் எடுத்து விற்கிறதுலையுமே வந்து நிறையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்வாங்க. பெண்களுமே வந்து அந்த மலையை தடித்து அது கீழே உள்ள கிராமங்களுக்கு போய் சில விஷயத்தை வந்து அவங்களாவே கையில் ரெடி பண்ணி அந்த காட்டிலேருந்து கிடைச்ச பொருளை வச்சு நிறைய இது விற்கிறாங்களோ அவங்களும் வந்து பெண்களுமே வந்து நிறைய உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்களது இரவு மாலை 7 மணிக்கே துவங்கி விடுகிறது. இரவு நேரம் ஆண்கள் திறந்த வெளியில் படுத்து உறங்குகிறார்கள். நட்சத்திரங்களை அவதானிப்பதும் சூரியன் போக்கை கண்டு அந்த நாள் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டி அறிவுத்திறனும் அவர்களுக்கு இருக்கிறது. மலையில் மீது நடந்து கொண்டிருந்த போது காணிகளில் வயதான ஒருவர், மனிதர்களுக்கு 2 கண்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னாராம். மனுஷங்களுக்கு எப்போவுமே வந்து மனிதர்களுக்கு 2 கண் இருக்குது, ஆனால் காட்டுக்கு வந்து 1000கணக்கில் கண் இருக்குது. நமக்குள்ள 2 கண்ணு மாதிரி காட்டுகளுக்கு இல்லை. காடுகளுக்கு வந்து 1000கணக்கான கண்கள் இருக்குது. பறவைகளும் விலங்குகளும் அங்கே உள்ள மரங்களுமே வந்து நம்ம மனுஷங்களை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஆப்போசிட்டாக பண்ணிட்டா அவங்க நம்மளை வந்து சும்மா விட மாட்டாங்க. அவங்க வந்து நமக்கு மறுபடியும் திருப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் காடுகளுக்கு எப்போவுமே 1000 கண்கள் இருக்குது. பறவைகள் மூலயமா, விலங்குகள் மூலயமா, மரங்கள் மூலயமா அப்படின்றதையுமே சொல்லுவாங்களாம். பெரும்பான்மையான ஆதிவாசிகள் இயற்கையை தெய்வமாக வழிபடுகிறார்கள். காட்டில் உள்ள சில மரங்களை எச்சிகள் வசிக்கும் இடம் என்று புனிதமாக கருதுகிறார்கள். ஆண்களைப் போலவே பெண்களும் இங்கே கடுமையான உழைப்பாளிகள். அவர்கள் மலையை விட்டு இறங்கி அருகில் உள்ள நகரங்களுக்கு சென்று சிறு வியாபாரம் செய்து வருகிறார்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பீலோ இருதேநாத் அப்படின்ற ஒரு மானுடவியல் அறிஞர் வந்து ஆதிவாசிகளை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீலோ இருதேநாத் எல்லா ஆதிவாசியும் கூடமே போய் ஒரு 20 நாள் 30 நாள் தங்கி அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கள பற்றி நிறைய எழுதி அதை வந்து பெரிய ஒரு டாக்குமெண்டேஷனாக ஒரு புத்தகமே போட்டிருக்காராம். அவர் ஒரு சைக்கிளில் வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு பயணம் பண்ணி இந்த மாதிரி எல்லா மக்கள் கூடயும் தங்கியிருக்காராம். அவரை பற்றி இங்கே உள்ள ஒரு முதியவர் ஆதிவாசிகிட்ட மட்டும் கேட்டால் தெரியுது அவரை வந்து ஞாபகமாக வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மலையை வந்து நாங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 100 வருஷம் போதாது, அவ்வளோ பெரிய மலை இந்த காடு பகுதிகள் இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் எங்கே வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறோம், நாங்கள் முடிஞ்ச அளவு இந்த காட்டுக்குள்ளே தான் இருப்போம். அதையுமே அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சிட்டிக்கெலாம் போக மாட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் இருப்போம். இதை சுற்றி முடிக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு வருஷக்கணக்கில் ஆயிரும், ஏன்னா அவ்வளோ பெருசாக காடு இருக்குது அப்படின்றாங்க. அந்த காணிகள் தான் வந்து அந்த ஆதிவாசி மக்கள், அவங்கள பற்றி தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காணிகளின் நம்பிக்கை பெரிதும் இயற்கை சார்ந்தது. அவர்கள் சில பாறைகள் கதை கேட்கக்கூடியது என்று நம்புகிறார்கள். இன்று பாறையாக இருப்பது பாறை அல்ல, அது ஒரு மனிதன். அவன் கதை கேட்பதில் விருப்பம் உள்ளவன். அதனால் அவன் மலையில் அலைந்து திரிந்து தாவரங்களின் கதையை, மேகத்தின் கதையை, மிருகங்களின் கதையை அறிந்திருக்கிறான். கதையின் மீதான மயக்கத்தில் அவன் பாறையாக உறைந்து விட்டான். ஆகவே அந்த பாறையை கடந்து போகிறவர்களை அவன் கதை சொல்லும்படி கேட்பான் என்று நம்புகிறார்கள். நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி அந்த பாறையை வந்து கடந்து போகிறப்ப கூட வந்து அது கதை கேட்குற மாதிரி இருக்குமா, நம்ம வந்து கதை சொல்லுமா. ஏன்னா பாறையே வந்து அலைஞ்சு திரிஞ்சு
அதுதான் மனுஷன் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு தாவரங்கள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் மரங்கள்கிட்டையும் கதை கேட்டு கேட்டு வந்து பாறை ஆயிடுச்சு அப்படின்றது வந்து பாறை வந்து ஒரு கதை கேட்கறதுக்கான மனுஷன் அப்படின்றதையுமே அவங்க நம்புகிறாங்களாம். உலகம் முழுவதும் இப்படி ஆதிவாசிகளிடையே விசித்திரமான நம்பிக்கைகள் உள்ளனன்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் வந்து ஒரு ஆதிவாசிகள் இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வந்து இப்போ வேட்டையாட போகும்போது ஒரு அம்பை ஏதாவது தொலைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 அம்பு விடுறாங்க ஒரு விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக. அதில் வந்து ஒரு 2-3 அம்பு வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடிடும், ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த விலங்குகளை. ஒரு அம்பு 2 அம்பு வந்து மிஸ் ஆயிரும் அப்படின்னா அந்த அம்பு வந்து தேடி கண்டுபிடிக்கிற வரையும் வீட்டுக்கு திருப்பி வந்து அவங்க இருப்பிடத்துக்கு வரமாட்டாங்களாம். அது குகையாவோ இல்லை மரங்கள்லையோ வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்து வரமாட்டாங்களாம். அந்த அம்பை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த மக்கள் வந்து மெக்சிகோவில் உள்ள மக்கள்னு சொல்கிறாங்க. மெக்சிகோவில் உள்ள ஆதிவாசிகளில் ஒரு பிரிவினர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து காணா போட்ட அம்பு வந்து தேடி எடுத்தால் தான் வந்து மறுபடியும் இருப்பிடத்துக்கு வருவாங்களாம். அது இல்லாமல் வரவே மாட்டாங்களா. ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா நம்ம இந்த அம்பை வந்து இன்றைக்கி தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த மக்களும் தேடுவாங்களாம். அப்படி கிடைக்கலன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இது யாரு கையிலாச்சும் போய் யார் அந்த அம்பை தொலைச்சாங்களோ அவங்கள மறுபடியும் அந்த அம்பு வந்து கொண்டுரும், யார் மூலியமாச்சும் வந்து நம்ம வந்து கொல்லப்பட்டுருன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் தேடி அந்த அம்பு வந்து அந்த விட்ட அம்பு வந்து எடுக்காமல் விடவே மாட்டாங்களா, விடாமல் வந்து இருப்பிடத்துக்கு வர மாட்டாங்களா, மொத்த ஆதிவாசிகளே சேர்ந்து தேடுவாங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு ஆதிவாசிகள்கிட்டமே வந்து வித்தியாசமான நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த காணிகள் வந்து இப்போ வந்து காட்டு முயல்கள், கோழிகள், பன்றிகள் போன்றவற்றை வேட்டையாடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் தேன் எடுப்பதிலும் கோரை அறுத்து விற்பதிலும் காய்ந்த விறகுகளை சேகரித்து விற்பதிலுமே இன்று அதிகம் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவின் எல்லா ஆதிவாசிகளையும் போலவே இவர்களும் அரசின் போதுமான கவனமும் சலுகைகளும் இன்றி புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். எப்போதுமே வந்து இந்த ஆதிவாசிகள் வந்து அரசோட நிறைய சலுகைகள் வந்து அவங்களுக்கு இருக்காது, ஒரு ஐடென்டி கார்டு எதுவுமே இருக்காது. இவங்களுமே வந்து அரசினர்கிட்ட புறக்கணிக்கப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. நம்ம கிடைக்கிற எந்த அத்தியாவசியமே வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல, அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. காணிகள் மலையில் உள்ள மிருகங்களை பற்றியோ மாய தோற்றங்கள் பற்றியோ பயப்படுவதில்லை. மாறாக அவர்கள் பயப்படுவது யாவும் வனத்துறையினர் பற்றியே அப்படின்றாங்க. ஸோ அந்த வனத்துறை இருக்குல்ல அவங்கள பார்த்தா வந்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த கொலையா முந்திரிக்கா அந்த பாட்டு அவங்க பாடுறாங்க, நண்டு ஊறுது நரி ஊறுது அப்படின்ற பாட்டையுமே வந்து அவங்க அங்கேயுமே வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி இலை தலையை தான் உடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் போய் கொண்டுகிட்டு இருப்பாங்க, அந்த நிறைய பெண்களோட வந்து உடலுறவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கொடூரமாக இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. அவங்களும் வந்து நம்மள மாதிரி தான் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி சில நம்பிக்கைகள் வந்து மாறுபடுது. ஆனால் இங்கே கதை சொல்கிற மாதிரி அங்கே கதை சொல்கிறாங்க, இங்கே நம்ம பாட்டு பாடுற மாதிரி அங்கேயும் அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஏன்னா கதைகள் வந்து அவங்கள்ட்ட இருந்தால் வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆதிவாசி மக்கள் மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்தால் கதைகள் வந்து ஆரம்பிச்சிச்சுன்றதையுமே எஸ் ராமகிருஷ்ணன் வந்து நிறைய புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க. காணிகளின் கற்பனை திறன் மிகுந்த வியப்பானது. அவர்கள் அர்த்தமற்ற சொற்களை கொண்டு தாள லயத்துடன் ஜங்கிலி பிங்கிலி என்று ஒரு பாடல் பாடுகிறார்கள். அதுபோலவே பகல் என்பது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகல் என்பது ஒரு மீன், இரவு என்பது ஒரு வலை. அந்த பகலுன்ற ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு வந்து இரவுன்ற ஒரு வலை வந்து மூடிக்குது, அதனால தான் வந்து பகல் இரவு வருது அப்படின்றத வந்து அவங்க நம்புகிறாங்களாம். காணிகளில் கதை சொல்பவர்கள் பெரும்பாலும் பெண்கள். அவர்கள் கதை பெரிதும் இயற்கை சார்ந்தது. காணிக்காரர்கள் எங்கேயாவது பயணம் செய்ய துவங்கும் போது தங்களோடு ஒரு கூழாங்கல்லையும் கொண்டு போகிறார்கள். அந்த காணிகள் அந்த ஆதிவாசி மக்களை பற்றி இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து எங்கேயாச்சும் பயணம் பண்ணும்போது வந்து ஒரு கூழாங்கல்ல வந்து அவங்களோட அந்த இருப்பிடத்துலேருந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். அது ஏன்னா வந்து நம்ம கூடவே அந்த ஒரு கல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கல் தான் வந்து அவங்களோட ஊர், அவங்களோட இருப்பிடம். நம்ம ஏதாச்சும் ஒரு வெளியூருக்கு போகும்போது நம்ம ஊர் நம்ம கூட வருது அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக அதை பார்க்குறாங்களோ. அதனால் வந்து இங்கேருந்து ஒரு கூழாங்கல்ல வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இந்த காணிக்காரர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி மலைப்பகுதி, அந்த நம்பிக்கை, அந்த மரங்கள், அந்த வேட்டையாடுறது, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து நம்ம வந்து சென்னைக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும், மக்கள் வந்து அவங்கள வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்களும், அதுக்கப்புறம் வந்து ஏரிக் மில்லர் அப்படின்ற ஒரு அமெரிக்க ஆய்வாளர், அவரோட முயற்சினால் அவரை வந்து சென்னையில் கொண்டு வந்திருக்காங்களாம். அங்கே வந்து மரங்களில் வீடு கட்டுறதை பற்றியும், அவங்க வந்து அந்த வேட்டையாடுறதை பற்றியும், அவங்களோட நம்பிக்கைகள் பற்றியும், அவங்களோட ஆடல் பாடல்கள் வந்து வெளியில் நிகழ்த்துறதை பற்றி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் வந்து செஞ்சு காமியிருக்காங்க. அப்போ வந்து அவர் அந்த சென்னையை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சான். அதை சொல்கிறாங்க. ஏரிக் மில்லர் காணிகளில் ஒரு குழுவை முதன்முறையாக சென்னைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த அனுபவம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு சென்று வந்தது போன்றிருந்தது. சென்னையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் அவர்கள் மரங்களில் வீடு கட்டி கொண்டு வாழ்வார்கள் என்ற தகவலை கேட்டு ஒரு பள்ளி சிறுமி, நீங்களாம் என்ன பறவைகளான்னு சொல்லி கேட்டுருச்சான். அவங்க வந்து மரங்களில் வீடு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சென்னைக்கு வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து உரையாற்றிருக்காங்க. அவர் தான் அந்த ஏரிக் மில்லர் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து என்னந்தகள்கிட்ட கேட்டுச்சான், நீங்கள் மரத்தில் வீடு கட்டுவீங்கன்னா அப்போ நீங்கள் மனுஷங்கள் இல்லையா, நீங்களாம் பறவைகளான்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்டுச்சான். அந்த விஷயத்தை சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்து அந்த ஒரு ஆதிவாசி அந்த காணிகள் அந்த மக்கள் வந்து சிரிச்சாங்களாம். இந்த மாதிரிலாம் வந்து எங்களை பறவைகளான்னு கேட்ட ஒரு சிறுமிலாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து மலை தான் வந்து அவங்களுக்கு உலகம். நீங்கள் வந்து மலையில் போய் சும்மா போய் உட்காந்து ரசிப்பீங்க, ஜாலியாக வந்து டூருக்கு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு டூரிஸ்ட் பார்க்கு, எங்களுக்கு வந்து அது மலை, எங்களுக்கு வந்து நான் இயற்கையை தான் நம்புகிறோம். பட் உங்களால் வந்து இயற்கை வந்து எங்களுக்கு அழிஞ்சிருப்போம்னு சொல்லி ஒரு வாட்டி பயமாக இருக்குது. என்றைக்காச்சும் மலை மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பேருந்து வந்து நிற்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத பற்றியும், மலைகள் இயற்கை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி அழகாக வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. நான் அதை மட்டும் வாசித்தே வந்து இந்த பகுதியை வந்து நிறைவு பண்ணிடுறேன். காணிகளை பொறுத்தவரை மலைதான் அவர்களது உலகம். அதன் ஒவ்வொரு தாவரமும் பாறையும் அவர்களுக்கு மிக நெருக்கமானவை. இவர்கள் மட்டுமில்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பல்வேறு ஆதிவாசிகளும் இவர்களைப் போலவே மலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பும் வேகமுமான நகர வாழ்வில் நாம் இவர்களை பற்றி யோசிக்க கூட நேரமில்லாமலும் இயற்கையை அழித்து ஒழிப்பதிலும் அதிக கவனம் மேற்கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களது எதிர்காலம் என்னவாகும் என்ற பயத்துடன் சாலையை பார்த்தபடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாகனம் மலையில் வந்து நிற்கும் போது அவர்களின் பயம் கிளைவிட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு வாகனமும் மலையில் வந்து நிற்கும் போது அவர்களின் பயம் கிளைவிட்டு கொண்டேதான் இருக்கிறது. காணிகளில் ஒருவர் மிகுந்த வேதனையோடு சொன்னார், நாங்கள் படிக்கவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் நம்புகிறோம். நீங்கள் படித்தவர்கள், ஆனால் எதையும் நம்புவதே இல்லை. எங்களை காப்பாற்றுவது படிப்பறிவு அல்ல, இந்த மலைதான். உங்களுக்கு மலை பொழுதுபோக்கு இடம், எங்களுக்கு பிறப்பிடம். நீங்கள் மலையை புரிந்து கொள்வதற்கு இன்னும் 100 வருடங்கள் ஆகும். கூரான அம்பை விடவும் பலமாக தைத்தது அவரது சொல்லின் உண்மை. நிஜம் வலிக்கத்தான் செய்யும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மலையை தான் வந்து நம்புகிறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு 100 வருஷம் ஆகும். நீங்களாம் படித்தவங்க எதையுமே நம்ப மாட்டீங்க, நாங்களாம் படிக்காதவங்க, பட் நாங்கள் வந்து மலையை தான் வந்து கடவுளாக நம்புகிறோம், இயற்கையை தான் கடவுளாக நம்புகிறோம், நாங்கள் அதை அழிக்கிறதே இல்லை. பட் உங்கள் சைடில் வந்து நிறைய பேர் அதை அழிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஒரு காணிகள், அந்த ஆதிவாசி மக்கள், கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஆதிவாசி மக்களோட வாழ்க்கை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட உபசரிப்பு, அவங்களோட அன்றாட தொழில், அவங்க எதெல்லாம் வந்து நம்புகிறாங்க, அவங்களோட கதைகள் எப்படி இருக்கும், அவங்களோட பாடல்கள் வந்து எப்படி இருக்கும், அவங்களோட உபசரிப்பு எப்படி இருக்கும், அவங்களோட காலையிலேருந்து நைட் வரையும் அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்றது இங்கே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இதை படிக்கும் போதே வந்து ஒரு நாள் நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஆதிவாசிகள் அவங்க கூட போய் ஒரு 2-3 நாள் இருந்து தங்கி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரணும், அந்த மலைகளுக்கெல்லாம் போயிட்டு வரணும், அந்த இயற்கையை பற்றி நமக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அறிவு வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கடல் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கடலை பற்றி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை படிங்க, அவ்வளோ அருமையான புத்தகம். நன்றி.